السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي ونسلم على رسوله الكريم، أما بعد، فقد قال الله تبارك وتعالى في شأن حبيبه تشريفا وتكريما مخبرا وآمرا: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا نبينا ومولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا نبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. قال الله تبارك وتعالى في محكم تنزيله والفرقان الحميد: حميم والكتاب المبين إنا أنزلناه في ليلة مباركة إنا كنا منذرين فيها يفرق كل أمر حكيم. صدق الله مولانا العظيم. وقال نبينا وقدوتنا وأسوتنا وحبيبنا محمد المصطفى صلى الله عليه وسلم: إذا كانت ليلة نصف من شعبان فقوموا ليلها وصوموا نهارها، فإن الله تعالى يطلع لجميع خلقه فإن الله تعالى يطلع إلى سماء الدنيا لغروب الشمس فيغفر لجميع خلقه إلا لمشرك أو مشاهن أو كما قال عليه الصلاة والسلام. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு செய்த மாபெரும் கருணை கிருபை, அல்லாஹ் நம்மை முஸ்லிம்களாக முஃமின்களாக பிறக்கச் செய்திருக்கிறான். அதிலும் குறிப்பாக அவனது ஹபீபாகிய கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருள் நிறைந்த உம்மத்திலே அல்லாஹ் நம்மை கொண்டு வந்திருக்கிறான். இப்புனிதமிக்க லைலத்து நிஸ்ஃபு மின் ஷஅபான் என்று ஹதீஸ்களிலே நிறைந்து காணப்படுகிற ஷபே பராஅத்துடைய அந்த இரவில் அல்லாஹ் நம்மை அவனது இறை இல்லத்தில் ஒன்று சேர்த்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ் சும்ம அல்ஹம்துலில்லாஹ். அன்பான அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த இரவினுடைய சிறப்பு என்ன? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஷஅபானுடைய அந்த 15ஆம் இரவு ஆகிவிட்டால் நீங்கள் இரவிலே நின்று வணங்குங்கள். நின்று வணங்குங்கள் என்று சொன்னால் விழித்திருங்கள், இபாதத்துகள் ஈடுபடுங்கள். வசூமு நஹாரஹா, அதனுடைய பகலிலே நீங்கள் நோன்பு வையுங்கள். காரணம் என்ன? என்ன அற்புதமான ஒரு வார்த்தையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலா பூமி, நம்முடைய பூமியினுடைய வானமாக இருக்கக்கூடிய முதல் வானத்திற்கு வருகிறான். ஃபயக்ஃபிரு லிஜமீஇ ஹல்கிஹி, தன்னுடைய அடியார்கள் அத்தனை பேரையும் அல்லாஹ் மன்னிக்கிறான். முதல்ல ஒரு அடியாருக்கு மிக உன்னதமான ஒரு ஆனந்தம் என்ன? இந்த ஹதீஸ்ல, இந்த அறிவிப்பிலே நமக்கு கிடைக்க வேண்டிய முதல் சந்தோஷம் என்ன? அல்லாஹ் நமக்காக இறங்கி வருகிறான். இறங்கி வர்றான மேலிருந்து இறங்கி வருகிறான் என்று சொல்லவில்லை. பாவிகளாகிய நம்முடைய அத்தனை பாவங்களை பார்த்து விட்ட பிறகும் கூட நம் பாவத்தை மன்னிப்பதற்காக மன்னிப்போடு இறங்கி வருகிறான். இதைவிட ஒரு பாக்கியம் என்ன இருக்க முடியும்? இந்த இரவை நாம் விழித்திருப்பதற்கு ஒரே ஒரு காரணம் போதும். நம்முடைய ரப்புல் ஆலமீன் நமக்காக வருகிறான். நம்மை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ், நமக்கு ரிஸ்கை தரக்கூடியவன், நமக்கு பார்வை தரக்கூடியவன், நமக்கு பேச்சை தரக்கூடியவன், நமக்கு வாழ்க்கை பிச்சை போடக்கூடியவன், நம்முடைய இரவையும் பகலையும் கொண்டு வரக்கூடியவன், நம்மை தூங்கினால் இந்த பக்கம் அந்த பக்கம் புரட்டி போட்டுக் கொண்டே இருக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் நமக்காக வருகிறான். எதுக்கு வர்றான்? என் அடியார்களுக்கு நான் இவ்வளவு செய்யறேனே, அவர்கள் எனக்கு செய்யக்கூடிய நல்லமலை வாங்கிட்டு போறதுக்கு வர்றானா?
நாம் அவனுக்கு மறுபடியும் கைமாறாக இதுவரைக்கும் ஒன்றுமே செய்யவில்லை. அதற்கு பதிலாக நிறைய பாவங்களை செய்திருக்கிறோம். அல்லாஹ் வருகிறான், எல்லாவற்றையும் கொடுத்து விட்டு நம்மை நோக்கி வருகிறான். எல்லாத்தையும் கொடுத்தவன் அவன்தான். இந்த வினாடி வரை நாம் விடக்கூடிய மூச்சும் நம் நாவிலிருந்து வரக்கூடிய பேச்சும் அவனுக்கு சொந்தமானது. நாம் அதை வைத்துக் கொண்டு செய்யாத ஃபசாத் இல்லை, ஃபித்னா இல்லை, புறம் இல்லை, கோல் இல்லை, எல்லா மாறுதலும் செய்துவிட்ட பிறகும் கூட கருணை கடலான அல்லாஹ் நம்மை நோக்கி வருகிறான். இதைவிட நமக்கு வேற என்ன பெருமை இருக்க முடியும்? அடியார்களுக்கு எஜமானன் தன்னை மன்னிப்பதற்காக வருகிறான் என்பதை விட வேறு என்ன சந்தோஷம் இருக்க முடியும்? இந்த ஒன்றுக்காக வேண்டி நாம் பராத்தில் விழித்திருப்போம். பராத்தை கொண்டாட வேண்டும் என்று சொன்னால் முதலில் மீலாதை கொண்டாட வேண்டும். மீலாதில் பெருமானார் நமக்கு கிடைத்தார்கள் என்று கொண்டாடுகிறோம். மெஹராஜில் பெருமானார் இறைவனை பார்த்தார்கள் என்று கொண்டாடுகிறோம். பராத்தில் இறைவனே நம்மை பார்க்க வருகிறான் என்று கொண்டாடுகிறோம். யார் மீலாதை கொண்டாடுகிறாரோ அவர்தான் மெஹராஜை கொண்டாடுவார். யார் மெஹராஜை கொண்டாடுகிறாரோ அவர்தான் பராத்தை கொண்டாடுவார். மீலாதை கொண்டாடாதவன் மெஹராஜையும் கொண்டாட மாட்டான், பராத்தையும் கொண்டாட மாட்டான். நமக்கு அருளாக வந்திருக்கக்கூடிய நபி வந்த நாள் புனிதமிக்க ரபியுல் அவனுடைய மாதம் 12ஆம் நாள். அந்த நாளை நாம் கொண்டாடுகிறோமே, இது காதலின் வெளிப்பாடு. மெஹராஜ், நாம் காலமெல்லாம் எந்த ரப்பை கொஞ்ச நெஞ்சம் வணங்கி கொண்டிருக்கிறோமோ அந்த ரப்பை ஹூபஹூ அப்படியே பார்த்தார்களே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த மெஹராஜை நாம் கொண்டாடுகிறோம். இதையெல்லாம் தாண்டி நம்மை மன்னிப்பதற்கு அல்லாஹ்வே முதல் வானத்திற்கு வருகிறார். அடியார்கள் இங்கே இப்ப எத்தனை பேர் இருக்கிறோம்? ஒரு 20 பேர் 30 பேர் இருப்போம். மீதம் உண்ட நபர்கள் எல்லாம் வீட்டில் தூங்கி கொண்டிருக்கலாம், பேசிக் கொண்டிருக்கலாம், விளையாடி கொண்டிருக்கலாம். பள்ளி உள்ள வரும் பொழுது சாதாரண ஒரு சிந்தனை தானே, இனிமேதான் மக்கள்லாம் வரப்போறாங்க போல, என்ன இவ்வளவுதானே இருக்காங்க அப்படின்னு தோணதான் செய்யும். அதுக்கப்புறம் அல்லாஹ் ஒரு எண்ணத்தை போட்டான், யா அல்லாஹ், ஒருத்தர் இருந்தா என்ன, 100 பேர் இருந்தா என்ன, 1,00,000 பேர் இருந்தா என்ன, ஹிதாயத்திற்கு நீ ஒரு ஆளை முன்னாடி உட்கார வச்சா கூட போதும். ஒரு நபர் இருந்தாலும் கூட உன்னை பத்தி பேசிட்டு போனோம். யா அல்லாஹ், உன்னுடைய முஹப்பத்தை, உன் ஹபீபுடைய இஷ்கை நீ இந்த இரவில் என்னவெல்லாம் செய்கிறாய் என்பதை அந்த ஒரு நபருக்கு சொல்லிட்டு போனா போதும் ரப்பே என்ற சிந்தனையும் அல்லாஹ் அவன் பிச்சையில் போட்டான். இப்போ நமக்கு ஒன்றுமே இல்லாத, ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லாத நாம பேசினா என்னடா 10 பேர் இருக்குதுன்னு நினைக்கிறோம். கருணை கடலான அல்லாஹ் பாருங்க, தான் வந்தாலும் 20 பேர் தான் உட்கார்ந்திருப்பாங்க தெரியும். இருந்த பொழுதிலும் மகரிபில் இருந்து அல்லாஹ் நமக்காக தன்னுடைய அருளை வைத்துக் கொண்டு முன்னோக்கி வருகிறான் என்று சொன்னால் அல்லாஹ் எப்படிப்பட்ட தயாளன், அல்லாஹ் எப்படிப்பட்ட கஃபூர், அல்லாஹ் எப்படிப்பட்ட மன்னிக்க கூடியவன். நம் மீது கருணையும் இரக்கமும் இருப்பதனால் தான் அல்லாஹ் நம்மை நோக்கி நெருங்கி வருகிறான். அதை நாம் விளங்க வேண்டும். ஏதோ அல்லாஹ் வர்றானா நாமளும் போய் சும்மா உட்கார்ந்து அமல் செய்வோம் என்பதல்ல இந்த இரவு. இந்த இரவில் அல்லாஹ் நம்மை முன்னோக்குகிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். எனவே அல்லாஹ் அதை கொண்டாடுவதற்கும் அதை உணர்வதற்கும் காலையிலிருந்து ஒரு உணர்வு, அல்லாஹ் மகரிபிலிருந்து நம்மை நோக்கி வருகிறான். மதியானம் ஒரு உணர்வு, அல்லாஹ் நம்மை நோக்கி வருகிறான். என்ன மாதிரியான ஒரு வார்த்தை அது? யாரை நோக்கி யார் வருவது? நாம் அவனை நோக்கி போக வேண்டுமா, அவன் நம்மை நோக்கி வர வேண்டுமா? யாரை தேடி யார் போவது? அல்லாஹு அக்பர். சரி, அப்படி ஒரு ஹதீஸே இல்லைன்னு சில பேர் சொல்றாங்க, அப்படின்னே வச்சுப்போமே. அப்படி ஒரு ஹதீஸே இல்லை, அது பலகீனமானது. அல்லாஹ் வருகிறான் என்று இருக்கிறது, ஆனால் அது பலவீனமானது. ஒரு நபர் திடீர்னு வர்றார் வீட்டுக்கு, அண்ணே உங்களுக்கு இன்னைக்கு பிறந்த நாள், உங்களுக்காக 10,000 ரூபாய்க்கு நான் ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். இன்னைக்கு என் பிறந்த நாளே கிடையாதுப்பா, இன்னைக்கு என்ன என் பர்த்டேவே இல்லை, இன்னைக்கு நீ எது கொண்டு வந்த? சரி கொடு, வாங்கி வச்சுக்கிறேன், வா உட்கார், என்ன வேணும் என்று அவரை நாம் கண்ணியப்படுத்தி அனுப்புவோமா? என்னுடைய பிறந்த நாள் இல்லாத நாள் நீ எப்படி வந்தாய்? உன் கிஃப்ட் வானா நீ வாசல் படியை மிதிக்க கூடாது, நீ செய்வதெல்லாம் தவறு, உன்னை வெளியே போன்னு சொல்லுவோமா? சாதாரண மனிதன் சொல்வானா இந்த வார்த்தையை? அறிவுள்ள ஒருவன் சொல்வானா இந்த வார்த்தை? உண்மையில் அந்த மனிதன் மீது பாசமுள்ள ஒருவன் இந்த வார்த்தையை சொல்வானா?
10,000 ரூபாய்க்கு அவன் பிறந்த நாள் இல்லாத நாளில் கொண்டு வந்து ஒரு அன்பளிப்பை கொடுத்தாலும் கூட அதை வாங்கி கொண்டு இவனுடைய அந்தஸ்திற்கு ஏற்ப அவனை கவனித்து அனுப்புவானே தவிர விரட்டி அடிக்க மாட்டான். இது சாதாரண மனிதனுக்கு உண்டான அறிவு. ஒரு கால் இன்னைக்கு அப்படி ஒரு நிகழ்வே இல்லை. நாம் எல்லாம் இங்கே கூடிவிட்டோம், 3 யாசீனை ஓதிவிட்டோம், அல்லாஹ் அதை திருப்பி அனுப்பி விடுவானா? நாம் கேட்கக்கூடிய அல்லாஹ் எனக்கு நீண்ட ஆயுளை கொடு கேட்டா அல்லாஹ் தரமாட்டானா? அவ்வளவு அல்லாஹ் நம் மீது இரக்கமற்றவன் அல்ல. அப்படி புரிந்து வைத்திருப்பவர்களுக்கு அல்லாஹ் அப்படித்தான். இந்த இரவு நாம் நீண்ட ஆயுளை கேட்கிறோம், என்னப்பா இப்படி ஒரு சிறப்பு இல்லையே, இருந்தாலும் என்ன அடியார்கள் கேட்கிறார்களே, என் மீது நம்பிக்கை வைத்து கேட்கிறார்களே என்றாவது அல்லாஹ் தரமாட்டான்? அதை எப்படி பித்அத் என்றும் கூடாது என்றும் அது வழிகேடு என்றும் அல்லாஹ் அக்பர் கபீரா. அல்லாஹ் நம்மை பாதுகாத்தான், அவனை கண்ணியப்படுத்தும் பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு கொடுத்தான். அவன் வரவை எதிர்நோக்கி நாம் உட்கார்ந்து இருக்கிறோமோ இதிலேயே அல்லாஹு தாலா சந்தோஷப்பட்டு விட்டான். எத்தனை பேர் கூடாதுன்னு உட்கார்ந்து இருக்கிறான், எத்தனை பேர் வரவேனான்னு உட்கார்ந்து இருக்கிறான். என் அடியார்கள் என் வரவிற்காக எனக்காக வேண்டி நேரம் ஒதுக்கி வந்தார்களே என்று முதலில் அல்லாஹ் நம்மை பார்த்து சந்தோஷப்படுகிறான். அவனுடைய தனிப்பட்ட கருணை இந்த இரவில் அல்லாஹ் இறக்குகிறான். எனவே இந்த இரவு கண்ணியமான ஒரு இரவு, சிறப்பான ஒரு இரவு, அருள் நிறைந்த ஒரு இரவு. தஃப்சீரிலே இமாம்கள் இந்த இரவிற்கு எத்தனை பேர் சொல்கிறார்கள்? லைலத்துல் குஃப்ரான் என்று சொல்கிறார்கள், மன்னிப்பிற்குரிய இரவு. லைலத்துல் ரஹ்மா என்று சொல்கிறார்கள், ரஹமத்தை பொழியக்கூடிய இரவு. இதெல்லாம் வேண்டும் என்று நினைப்பவர்கள் தான் இங்கே அல்லாஹ் கொண்டு வருவான். எல்லோரையும் அல்லாஹ் கொண்டு வந்து விட மாட்டான். சில பேருடைய கால்கள் நாளை மறுமையில் யௌம யுதுஅவுன, நாளை மறுமையில் அல்லாஹு தஆலா சில பேரை சஜிதாவிற்காக வேண்டி எல்லா மக்களையும் அல்லாஹு தஆலா கூப்பிடுவான். அந்த நேரத்தில் ஃபலா யஸ்ததிஊன் ஃபயௌம யுக்ஷஃபு அன் சாகின் வ யுதுஅவுன இல ஸுஜூத். அல்லாஹ் தன்னுக்கு சஜிதா செய்வதற்காக மக்களை அழைப்பான். சில பேருக்கு சஜிதா செய்ய முடியாது. மறுமையிலே அந்த நிலைமை அல்ல, இம்மையிலும் அப்படித்தான். அல்லாஹ் தான் வருகிறேன் அடியார்களே, என் நபியின் மூலமாக சொல்லி அனுப்புகிறேன், எழுந்திருங்கள் வணங்குங்கள் என்று சொல்லுவான். எல்லோராலும் வணங்க முடியாது. ஃபலா யஸ்ததிஊன், அவர்களை அல்லாஹு தஆலா வரவிடாமல் தடுத்தான். பாவிகளாகிய நம்மை அல்லாஹ் தன் கருணையில் சேர்த்து கொண்டான். நம்மை அல்லாஹ் இங்கே அமர வைத்திருக்கிறார். அதனால் இந்த இரவுகளில் நாம் நற்காரியங்களை அதிகம் செய்ய வேண்டும். லைலத்துல் கத்ரில் எப்படி லைலத்து முபாரக்கா நாம் இந்த குர்ஆனை இறக்கணும் என்று அல்லாஹ் சொல்கிறானோ, அதே போல் இந்த இரவிலேயும் முஃபஸ்ஸிரீன்கள் சொல்வார்கள் குர்ஆன் இறங்கியது. குர்ஆன் லைலத்துல் கத்ரிலேயும் இறங்கியது, லைலத்துல் பராத்திலேயும் இறங்கியது. லைலத்துல் கத்ரிலே எங்க வந்தது? லவ்ஹுல் மஹ்ஃபூதில் இருந்து பைத்துல் இஸ்ஸாவிற்கு வந்தது என்று முஃபஸ்ஸிரீன்கள் சொல்வார்கள். பராத்திலே எங்கே வந்தது? அங்கிருந்து சமாஇ துன்யா, முதல் வானத்திற்கு வந்தது. இப்படி முஃபஸ்ஸிரீன்கள் விளக்கம் தருகிறார்கள். அந்த அடிப்படையில் இன்றைய இரவும் நாம் குர்ஆனை ஓத வேண்டிய, குர்ஆன் நமக்காக வேண்டி ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு இறங்கி வந்து இருக்கக்கூடிய இரவு. நாம் அதனால் இந்த இரவை மதிக்க வேண்டும், குர்ஆனுடைய திலாவத்துகளை அதிகப்படுத்த வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்றொரு ஹதீஸிலே சொல்வார்கள், அல்லாஹ் இந்த இரவில் ஃபயக்ஃபிரு லிஜமீஇ, அல்லாஹு தஆலா இந்த இரவில் அதத ஷஅரி கனமி பனி கல்ப், பனி கல்ப் என்ற கூட்டத்தார்கள், அவர்களிடம் இருக்கக்கூடிய ஆடு அதிகமான ரோமங்களை உடையது, எண்ணிக்கையில் அடங்காதது. அவ்வளவு அந்த ஆட்டு மந்தையினுடைய ரோமங்களின் அளவிற்கு மனிதர்களை அல்லாஹ் இந்த இரவில் மன்னிக்கிறான். அல்லாஹ் இந்த இரவில் தன் அடியார்களை மன்னித்தே ஆக வேண்டும் என்று முடிவு செய்து விட்டான். எல்லா நாளும் அல்லாஹ் வருகிறான். தஹஜ்ஜுடைய நேரத்தில் அல்லாஹ் வருகிறான். அதே போல இந்த புனிதமிக்க பராத்துடைய இரவிலும் அல்லாஹ் வருகிறான். தஹஜ்ஜுடைய நேரத்தில் எல்லா இரவிலும் வரக்கூடிய ரப்புல் ஆலமீன் இந்த இரவில் மக்ரிபில் இருந்து ஃபஜர் வரை தன் அடியார்களுக்காக காத்துக் கொண்டிருக்கிறான். அலா மின் முஸ்தக்ஃபிரின் ஃபஅக்ஃபிரு லஹு,
இவ்வளவு நாள் பாவ மன்னிப்பை தேடிக்கொண்டிருந்த அடியார்களே, இன்னைக்கு நான் வந்திருக்கிற உன்னிடம் மன்னிப்பு இருந்தால் உடனடியாக தேடுங்கள், நான் மன்னிக்கிறேன். இத்தனை நாட்கள் நம் வாழ்நாளில் எத்தனையோ நாட்கள் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு தேடி இருப்போம். அதன் பின்னால் என்ன நம்பிக்கை இருக்கும்? எப்ப கேட்டாலும் அல்லாஹ் மன்னிப்பான், இது ஒரு கான்செப்ட். ஹதீஸில் இந்தந்த இரவுகள் எல்லாம் கேட்டால் அல்லாஹ் நம்மை நிச்சயம் மன்னிப்பான், அது ஒரு கான்செப்ட். இந்தந்த புனித இரவுகளில் கேட்டால் அல்லாஹ் மன்னிப்பான், அது ஒரு கான்செப்ட். இது எல்லாமே அல்லாஹ் மன்னிப்பான் மன்னிப்பான் என்று பெருமானார் சொன்ன வார்த்தைகளை கொண்டு நாம் அமல் செய்தோம். இன்னைக்கு அந்த வார்த்தை யாரு சொல்றா? அல்லாஹ்வே சொல்கிறான் நான் மன்னிப்பேன் என்று. இத்தனை நாட்கள் நாம் என்னென்ன ஹதீஸ்களை வைத்து அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்டோமோ அதை ஒழுங்காக நாம கேட்டோமா? அது அல்லாஹ்விடத்தில் போய் சேர்ந்துடுச்சா? அல்லாஹ் உண்மையிலே மன்னிச்சானா? தெரியாது. நபி அவர்கள் சொன்னார்கள் நிச்சயமா அல்லாஹ் மன்னிச்சிருப்பான் என்ற ஒரு முழு நம்பிக்கையோடு நாம் செய்தோம். அதை விட மிக உறுதியான ஒரு மன்னிப்பு நமக்கு கிடைக்கும் என்று சொன்னால் வருடத்தில் இந்த இரவில் தான். ஏனென்றால் அல்லாஹ்வே வந்து கேட்கிறான், அலாபி முஸ்தக்ஃபிரின், என்னிடம் இந்த இரவு எப்பேற்பட்ட பாவியாக இருந்தாலும், எப்பேற்பட்ட மோசம் செய்தவனாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய கொடும் செயல்களை செய்தவனாக இருந்தாலும், வா அடியானே என்னிடத்தில் கேள், என்னிடத்தில் கெஞ்சி மன்றாடி கேள், என்னிடம் கண்ணீர் வடித்து கேள், நான் உன்னை மன்னிக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறார். நீ கேட்பது மட்டும்தான் இன்றைய இரவு, கேட்பதையெல்லாம் கொடுப்பதுதான் இன்று என்னுடைய இந்த இரவில் நான் வந்ததன் நோக்கம். உனக்கு என்னென்ன பாவம் இருக்கிறதோ அத்தனையும் முதலில் கேள் அடியானே என்று அல்லாஹ் சொல்கிறான். நாம் என்ன உணர்வோடு இப்ப நாம் உட்காரணும்? அல்லாஹ் பாவம் செய்தவர்களை மன்னிக்க வர்றான். நாமெல்லாம் என்ன பாவம் செஞ்சோம்? நம்மள்கிட்ட பெருசா இல்லை, பாவம் செஞ்சவங்களாம் அவன்கிட்ட அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்டு போவாங்க என்ற எண்ணத்தில் நாம் இருக்கக்கூடாது. அல்லாஹ் பாவத்தை மன்னிக்கிறேன் என்று நம்மிடம் வந்தால் நாம் பாவியாக இருக்கிறேன் என்ற உணர்வோடு போக வேண்டும். இன்னைக்கு பாருங்க, நிறைய பேரு கவர்மெண்ட் சில சலுகைகள் வாங்குறதுக்காக 2 லட்சத்திற்கு கீழ் மாத வருமானம் இருந்தால்தான் உங்களுக்கு சலுகை கிடைக்கும். இவர் 5 லட்சம் வாங்குவார் வருஷத்துக்கு. ஆனால் எல்பிஏ எத்தனை லேக்ஸ் பெர் ஆனம்னு போடும் பொழுது இவர் 1.5 லட்சம் போடுவார். ஸ்கூல்ல, எஜுகேஷன் இன்ஸ்டியூட்ல அப்பதான் ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். ஒரு மனிதன் ஒன்றை தருகிறான் என்று இருக்கும் பொழுது அது தனக்கு தேவைப்படாவிட்டாலும் அதற்காக தன் தகுதியை கீழே தாழ்த்தி கொள்ளக்கூடிய மனநிலை நமக்கு இருக்கா இல்லையா? ரப்புல் ஆலமீன் நம்மை மன்னிக்கிறேன் என்று வருகிறான். எத்தனையோ பாவங்களை இந்த கண்கள் செய்தது, அதை கண் முன்னால் கொண்டு வர வேண்டும். இந்த காதுகள் எத்தனை தவறுகள் செய்திருக்கிறது, அதை கண் முன்னால் கொண்டு வர வேண்டும். இந்த நாவுகள் எத்தனை வார்த்தைகளை பேசியிருக்கிறது, அதை கண் முன்னால் கொண்டு வர வேண்டும். இந்த கல்வி எத்தனை பாவ சிந்தனைகளை சுமந்து கொண்டிருக்கிறது, எத்தனை ஆபாசமான காட்சிகள், எத்தனை ஆபாசமான எண்ணங்கள், எவ்வளவு கேவலமான மோசமான இழிவான சிந்தனைகள் நம்முடைய கல்விக்குள்ளே மனதுக்குள்ளே உட்கார்ந்து இருக்கிறது. எல்லாவற்றையும் நம் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தி, ரப்பே இந்த உலகத்திலேயே தேடி ஜல்லலை போட்டு எடுத்தாலும் என்னை போன்ற ஒரு பாவி யாரும் இருக்க முடியாது. ரப்பே உன்னுடைய மன்னிப்பை நான் வேண்டுகிறேன் என்று அல்லாஹ்விடத்தில் நாம் கேட்க வேண்டும். எப்பேற்பட்ட நல்ல அமல்கள் செய்தவர்களாக நாம் இருந்திருந்த பொழுதிலும் கூட அது எதுவுமே நம்முடைய கண்களுக்கு முன்னால் வரக்கூடாது. யா அல்லாஹ், நான் பாவம் செய்தவன், நான் உண்மையிலே மிகப்பெரிய பாவி, என்னை போல ஒரு பாவி இந்த உலகத்திலே இல்லை மோலா என்று நாம் முன்னால் வர வேண்டும். அதனால் நாம் இந்த புனிதமிக்க இரவில் அல்லாஹ் கேட்கக்கூடிய அலாமின் முஸ்தக்ஃபிரின், என்னிடம் பாவ மன்னிப்பு கேட்பவர்கள் இருக்கிறார்களா என்று அல்லாஹ் கேட்கிறான் என்றால் முந்தி அடித்து கொண்டு போய் நாம் முதல் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பை தேடிவிட வேண்டும். காரணம் அதுதான் நம்முடைய எல்லா விதமான சோதனைகளுக்கும் கஷ்டங்களுக்கும் தடையாக இருப்பது அதுதான். அடுத்து அல்லாஹ் 2 கேள்வி கேட்கிறான். ஆனால் முதலில் அல்லாஹ் கொண்டு வருவது எதுன்னு நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அல்லாஹ் என்னிடம் யார் பாவ மன்னிப்பு தேடுகிறார்? காரணம் பாவம் தான் ஒரு மனிதனை எல்லா விதமான நற்பாக்கியங்கள் இறைவனிடமிருந்து வருவதற்கான தடையாக இருக்கிறது.
எந்த ஒரு மனிதன் தன் வாழ்க்கையில் நிறைய இஸ்திக்ஃபார் செய்கிறாரோ அவருடைய வாழ்க்கை தரக்கி ஆயிட்டே போகும். சவுதியில ஒரு மிகப்பெரிய ஒரு ஷேக், பெரிய பணக்காரன் ஆயிட்டார். அவர் கூட நண்பராக இருக்கக்கூடிய ஒரு மனிதர் வந்து கேட்கிறார், எப்பா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி உன்கிட்ட இவ்வளவு பெரிய டெவலப்மெண்ட் கிடையாது, இப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சி கிடையாது, ஆனால் எப்படி இந்த மாற்றம் உங்களுக்குள்ள, எப்படி இவ்வளவு பெரிய ஒரு வளர்ச்சி? அப்ப அவர் சொன்னாரா, இவர் என்ன எதிர்பார்த்தாரு, இந்த நண்பர் அவர் ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் சொல்வார். நான் அந்த டைம்ல இப்படி ஒரு பிசினஸ் பிளானோட வந்தேன், இந்த நபரோடு நான் பார்ட்னர்ஷிப் போட்டேன், இந்த முக்கியமான பிசினஸ்ல நான் இன்வெஸ்டிங் இவ்வளோ பண்ணேன், இரவு பகலா உழைச்சேன், ஏதாவது இப்படிதானே சொல்லணும். ஒரு வியாபாரி டெவலப் ஆகியிருக்கிறார், ஒரு 10 இயர்ஸ்ல ஒரு மாபெரும் வளர்ச்சி அடைந்திருக்கிறார் என்று சொன்னால் அதற்கு பின்னால் அவருடைய உழைப்பு இருக்க வேண்டும், அவர் எதிலையாவது கரெக்டான முறையில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்க வேண்டும், இரவு பகல் பார்க்காமல் கண் விழித்திருக்க வேண்டும், லட்சங்களை கடன் வாங்கி கடன்காரராகி அவர் அதுல வேற ஏதாவது ஒரு பிசினஸ்ல அவர் போட்டிருக்கணும். இதுதானே காரணமா இருக்க முடியும். அவர் சொன்னாராம், இவை அனைத்தும் எனக்கு அல்லாஹ் தந்த பிச்சை, நான் எதுவுமே செய்யல, அல்லாஹ் எனக்கு கொடுத்தான். எப்படி கொடுத்தான்? அல்லாஹ் கொடுத்தான்னா எல்லாமே தானே சொல்லுவாங்க, ஆனா இது டிஃபரெண்டா இருக்க. அல்லாஹ் தான் எல்லாத்துக்கும் கொடுக்குறான், பட் ஏதாவது ஒரு பிளான் இருக்கணுமா இல்லையா? அல்லாஹ் எனக்கு கொடுத்தான், அதற்கு நான் போட்ட பிளான் என்ன தெரியுமா? ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்விடத்தில் நான் இஸ்திக்ஃபார் செய்து கொண்டிருந்தேன், தௌபாவை ஒவ்வொரு நாளும் விடாமல் நான் அல்லாஹ்விடத்தில் கேட்டுக்கொண்டிருந்தேன். அதன் காரணத்தினால் டெய்லி எனக்கு அல்லாஹ் ஒரு டெவலப்மெண்ட்டை கொடுத்தான். எப்படி உங்களுக்கு இந்த அறிவு வந்துச்சு? தௌபா செஞ்சா அல்லாஹ் வாழ்க்கையை உயர்த்துவான்னு எப்படி உங்களுக்கு தெரிஞ்சது? இந்த பள்ளியில் இருக்கக்கூடிய ஒரு பயானுக்கு, ஜும்மாவிற்கு நான் போயிருந்தேன். அங்கே ஹதரத் அவர்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொன்னார்கள். அவர்கள் எப்படி தன் மக்களுக்கு தௌபாவை அவர்கள் ஆர்வப்படுத்தினார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாமை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே சொல்வான், ஃபகுல் தஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா. மனிதர்களே, என் மக்களே, என் அருமை சமுதாயமே, அல்லாஹ்விடத்தில் நீங்கள் மன்னிப்பு கேளுங்கள், அல்லாஹ் மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான். நாம செய்த பாவத்தை மன்னித்து விட்டு ஒருவர் எப்படி போகணும்? ஒருத்தர் போய் நாம கெஞ்சிரோம், எப்பா தெரியாம செஞ்சிட்டேன்ப்பா மன்னிச்சிருப்பா, அவர் வாசல்ல போய் நீங்க கெஞ்சிரோம், அவர் காலை பிடிச்சு கெஞ்சிரோம், அவ்வளவு லேஸ்ல மனுஷன் மன்னிச்சிருவான்? மன்னிக்க மாட்டான். அப்படியே ஒரு கட்டத்திற்கு மேலே போய் நாம் உச்சகட்டமாக அவனிடம் அழுது புலம்பி மன்றாடி மன்னிப்பு கேட்டாலும் கூட, சரி மன்னிச்சிட்டேன் போ, என் முகத்திலே முழிக்காத என்று அப்படி ஒரு மாதிரி அவன் மீது அந்த கோப பார்வையோடு கோப உணர்வோடு ஒரு வார்த்தையை சொல்லி அனுப்பிவிடுவான். மறுபடியும் அவனுக்கு இவனுக்கு எந்த கனெக்ஷனும் இருக்காது. ஆனால் அல்லாஹ் தயால குணம் படைத்த ரப்புல் ஆலமீன் அப்படி மன்னிக்க கூடியவன் கிடையாது. அல்லாஹ் எப்படிப்பட்ட மன்னிக்க கூடியவன்? மன்னித்து விட்டு தன் அடியானை தன்னோடு அணைத்துக் கொள்ளக்கூடியவன் அல்லாஹ். அல்லாஹ் குர்ஆனிலே நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தன் மக்களுக்கு சொன்னதை சொல்கிறான், இன்னஹு கான கஃபாரா, அவன் மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான். மன்னித்து விட்டால் என்ன செய்வான்? யுர்சிலிஸ் ஸமாஅ அலைக்கும் மித்ராரா, வானத்திலிருந்து உங்களுக்கு நீரை கொடுத்து கொண்டே இருப்பான், தண்ணீர் பஞ்சம் இருக்காது. வயும்திதுகும் பிஅம்வாலின் வபனீன், குழந்தைகளில் அல்லாஹ் பரக்கத் செய்வான், உங்களுடைய செல்வத்தில் அல்லாஹ் பரக்கத் செய்வான். வயஜஅல் லகும் ஜன்னாத்தின் வயஜஅல் லகும் அன்ஹாரா, உங்களுக்கு அற்புதமான தோட்டந்துறவுகளை, விவசாய நிலங்களை, பழங்களை, அனைத்து உண்பதற்கான எல்லா பொருட்களையும் அல்லாஹ் விளைய செய்வான். அது விளைவதற்கு தேவையான நதிகளை, நீர் ஆதாரங்களை அல்லாஹ் ஏற்படுத்துவான் என்று சொன்னார்கள். அப்ப நான் யோசித்தேன், அந்த நபர் சொல்கிறார், அந்த மிகப்பெரிய ஒரு $1 பில்லியன் பிசினஸ் மேனாக இருக்கக்கூடிய அந்த அரபி சொல்கிறார், இதை நான் கேட்டவுடன் உண்மையில் ஆச்சரியப்பட்டேன். இவ்வளவு நாள் நம்ம வாழ்க்கையில இப்படி ஒரு விஷயத்தை நாம் கேட்டதும் இல்லை, யாரும் நமக்கு சொன்னதும் இல்லையே. ரொம்ப கடினமான கஷ்டத்தில் இருந்த நான், பண கஷ்டம், வறுமை நொடிந்து போன நான் அன்று ஆரம்பித்தேன் தௌபாவை. அல்லாஹ்விடத்தில் ஒவ்வொரு நாளும் தௌபா செய்து
அல்லாஹ்விடத்தில் நான் கேட்டு 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 பெற்றுக்கொண்டவைகள் தான் இவையெல்லாம். இன்னும் நான் பெருசாலாம் வளரல, ஓரளவுக்கு தான் வளர்ந்திருக்கேன். ஆனால் இதற்கே எனக்கு அல்லாஹ் தான் பிச்சை கொடுத்தான் என்று அவர் சொல்கிறார். சொல்லிட்டு அவரு ஒரு கவர் எடுத்து கொடுக்கிறார். இந்தாங்க அன்பளிப்பா வச்சுக்கங்க. வீட்டிற்கு போய் அதை திறந்து பார்த்தவர் 1,00,000 சவுதியினுடைய ரியால்கள் அதிலே இருக்கின்றன. கொஞ்சமா தான் வளர்ந்திருக்கிறேன்னு சொன்னவர் கொடுத்த அன்பளிப்பு என்ன? 1,00,000 சவுதி ரியால்கள். அப்போ தௌபா என்னெல்லாம் செய்யும்? தௌபா எல்லாவற்றையும் நமக்கு தரும். அதனால் ஒரு நாள் கூட நான் நல்லவன் என்ற உணர்வோடு ரப்பை நாம் முன்னோக்க கூடாது. நான் சரியாக தொழக்கூடியவன் என்ற எண்ணத்தோடு ரப்பின் முன்னால் கை நீட்டக்கூடாது, கை தூக்கக்கூடாது. எல்லா நேரத்திலும் நாம் அடிமையாக, அதுவும் பாவியான அடிமையாக நாம் ரப்புக்கு முன்னால் நிற்க வேண்டும். அடுத்து அல்லாஹ் கேட்கிறான், அலா முஸ்தர்ஸிகின் ஃபஅர்ஸுகஹு, என்னிடம் யாராவது ரிஸ்கை கேட்பவர்கள் இருக்கிறீர்களா? உங்களுக்கு நான் அந்த ரிஸ்கை தருகிறேன். எதை கேட்டாலும் நான் தருகிறேன் இந்த இரவில். ரிஸ்க் என்று சொன்னால் என்ன? நமக்கு தெரிஞ்ச ரிஸ்க் 2 தான். ஒன்று பணம், ஒன்று சாப்பாடு. ரிஸ்க்னா இது 2 தான். பணமா கொட்டணும், நல்ல ஸ்வீட் டேஸ்டா டிசைனா டிஃப்ரெண்டா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும். இது 2 தான் இன்று மனிதர்களுக்கு தெரிகிறது. இறைவன் கொடுக்கக்கூடிய ரிஸ்க் என்பது என்ன? அல்லாஹ் இந்த உலகத்தில் தன் அடியார்கள் வாழ்வதற்கு எதையெல்லாம் தருகிறானோ எல்லாமே ரிஸ்க் தான். நமக்கு பார்வை ஒரு ரிஸ்க், நம்முடைய பேச்சு ஒரு ரிஸ்க், நம்முடைய மூச்சு ஒரு ரிஸ்க், நமக்கு விரிக்கப்பட்டிருக்கக்கூடிய அழகான கார்பெட் ஒரு ரிஸ்க், சுற்றி இருக்கக்கூடிய சுவர்கள் ஒரு ரிஸ்க். இதுல எதை கேட்டாலும் அல்லாஹ் தருகிறான். அப்ப ரிஸ்க்குக்காக எவ்வளவு நாம் ஓடுகிறோம். காலையிலேருந்து நைட் வரைக்கும் ஏன் கஷ்டப்பட்டோம்? ரிஸ்க்குக்காக தான் கஷ்டப்பட்டோம். நிறைய பேர் இங்க வரல, ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சுப்பா, காலிலேருந்து சுத்தி அங்க சுத்தி இங்க சுத்தி, வெயில் நேரம் வேற ரொம்ப அதிகமாயிடுச்சு, அதனால் சுத்தி எனக்கு ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு அப்படின்னு படுத்து தூங்குறாங்க. ஏன் அவர்கள் இங்க வர முடியவில்லை? அந்த ரிஸ்க்கு தான். அல்லாஹ் சொல்கிறான், இன்ற இரவில் என்னிடம் கேளுங்கள், நீங்கள் எத்தனை கோடி கேட்டாலும் தருகிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். இன்னைக்கு அல்லாஹ்ட்ட கேட்கும் பொழுது எப்படி கேட்கணும்? எனக்கு ஒரு சொந்த வீடு ஒன்று இருக்குது, அவர் ஒரு 5 லட்சம் ரூபா பேங்க்ல இருக்குது, என்ன அடுத்து ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணணும், பையனுக்கு ஃபீஸ் கட்டணும், இதுக்கெல்லாம் சேர்த்து ஒரு 2 லட்சம் அல்லாஹ்ட்ட கேட்டு போவோம் என்று கேட்கக்கூடாது. அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்? வல்லாஹுல் கனி, அல்லாஹு தஆலா கனியானவன், பணக்காரனவன். எவ்வளவு பணம் இருக்கு அவன்கிட்ட? வ இம்மின் ஷைஇன் இல்லா இந்தனா ஹஸாயினு, குண்டூசிலிருந்து கோபுரம் வரை இருக்கக்கூடிய ஒவ்வொரு அவன் படைப்பிடத்தினுடைய மாபெரும் சுரங்கத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறான். அவ்வளோ பெரிய பணக்காரன். இது போல ஹஜ்தா ஹஸார் ஆலம் என்று சொல்வார்கள், 18,000 ஆலங்கள் இருக்கின்றன. அல்லாஹ் ரப்புல் ஆலம் கிடையாது, நம்முடைய உலகத்திற்கான ரப்பு கிடையாது, ரப்புல் ஆலமீன். 18,000 உலகம் என்று சிலர் சொல்கிறார்கள், 80,000 ஆலம் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். அதுல என்னென்ன மஹ்லூகாத் இருக்கு, என்னென்ன படைப்பினர்கள் இருக்கு, லிவிங் திங்ஸா நான் லிவிங் திங்ஸா என்ன இருக்கிறதுன்னு நமக்கு தெரியாது. அத்தனைக்கும் அல்லாஹ் ரப்பாக இருக்கிறான். அந்த அளவுக்கு கனியான அல்லாஹ் நம்மிடம் வந்து கேட்கும் போது என்கிட்டையும் கொஞ்சம் இருக்கின்ற உணர்வோடு நாம் கேட்கக்கூடாது. மொலா, என்னிடம் ஒன்றுமே இல்லை ரப்பே, நான் பிச்சைக்காரன் யா அல்லாஹ். இந்த உலகத்தில் வெளியே வரும்பொழுது எப்படி நான் வந்தேன்? ஹுவல்லதி அஹ்ரஜக்கும் மின் புதூனி உம்மஹாதிக்கும் லா தஅலமூன ஷைஆ, உன் தாயினுடைய வயிற்றிலிருந்து அல்லாஹ் உன்னை வெளியேற்றி கொண்டு வரும் பொழுது உனக்கு ஒன்றுமே தெரியாது, உன்னிடம் ஒன்றுமே கிடையாது என்று அல்லாஹ் நம்மை பார்த்து சொல்கிறானே. அப்படித்தான் மோலா வந்தேன் ரப்பே, நான் அப்படித்தான் இந்த உலகத்திற்கு வந்தேன். இப்போ என்னிடம் இருக்கக்கூடிய எல்லாம் உன்னுடைய பிச்சை தான் ரப்பே என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்விடத்தில் பிரம்மாண்டமாக கேட்க வேண்டும். இன்னல்லாஹ வாசிஉன் அலீம், அல்லாஹ் விசாலமானவன். அவனுடைய அடிமைகளாகிய நாம் மட்டும் குறுகிய எண்ணத்தோடு அல்லாஹ்விடத்தில் கேட்கக்கூடாது, அல்லாஹ்விடத்தில் விசாலமாக கேட்க வேண்டும். யல்லா, எனக்கு மிகப்பெரிய பங்களாக்களை குடியா அல்லாஹ், அதிலே அமர்ந்து உன்னிடம் நான் நல்ல காரியத்தை செய்து
நல்லடியார்களை வலிமார்களை எங்கள் வீட்டில் உட்கார வைக்க வேண்டும், நூற்றுக்கணக்கான விருந்தாளிகள் வர வேண்டும், தினம் தினம் உன்னை பற்றி பேசக்கூடிய நல்ல சபைகள் நடைபெற வேண்டும், குர்ஆன் திலாவத்துகளும் ஜிக்ர்களும் நடைபெற வேண்டும். இப்படி அல்லாஹ்ட்ட கேட்டா அல்லாஹ் தரமாட்டானா? வந்து நம்மிடம் கேட்பவன் யாரோ அவனுடைய தகுதிக்கு ஏத்த மாதிரி நம்ம கேட்கணும். நமக்கு அது வாய்க்குமா வாய்க்காதா தெரியாது. நமக்கு அந்த அளவுக்கு நாமளாக சம்பாதித்து நாமளாக சுய அறிவுல நாம அதெல்லாம் வச்சு இந்த அளவுக்கு மேனேஜ் பண்ண முடியுமா? அதெல்லாம் நமக்கு தேவை கிடையாது. கேட்பவன் அல்லாஹ், அவன் எத்தனை பெரிய மாலிகுல் முல்க். அவன் நம்மிடம் வந்து கேட்கும் பொழுது அவனுடைய அந்தஸ்திற்கு ஏற்ப கேட்க வேண்டும், நம்முடைய அந்தஸ்திற்கு ஏற்ப கேட்க கூடாது. ஒன்றும் இல்லாத காலியான பையாக மாறிவிட வேண்டும். உன்னுடைய ஷானுக்கு நீ நிரப்பி விடியா அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்தில் கண்ணீர் வடிக்க வேண்டும். அலாமி முஸ்தர்ஸிகின் ஃபஅர்ஸுகஹு. எதுவெல்லாம் நம் வாழ்க்கையில் நடைபெற சாத்தியமே இல்லை என்று நினைக்கிறோமோ அது எல்லாத்தையும் கேட்கணும். ஒரு பெரிய ஒரு பில்டிங்கை பார்க்கிறோம், பில்லியன் கணக்குல அது அதனுடைய மதிப்பு. இந்த மாதிரி நமக்கு ஒரு பில்டிங் இருந்தா நல்லா இருக்குமே என்னைக்காவது ரோட்ல போற போக்குல நினைச்சிட்டு போவோம். அதையும் அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ் தருவான் என்ற நம்பிக்கையோடு கேட்டால் குன் ஃபயகூனில் அல்லாஹ் தர முடியும். இந்த ஈமானோடு இந்த இரவில் நாம் உட்கார வேண்டும். அல்லாஹ்விடத்தில் கேட்கும் பொழுது நாம் குறையின் மனம் உள்ளவர்களாகவோ நம்பிக்கை இழந்த நிலையிலோ அல்லாஹ்விடத்தில் கேட்கால் அது வேலைக்காகாது. கேட்டும் பொழுது அல்லாஹுடைய அந்த ஷானுக்கும் அவனுடைய அந்தஸ்திற்கும் அவனுடைய மதிப்பிற்கும் ஏற்ப நாம் கேட்கும் பொழுது நிச்சயமாக அல்லாஹ் தருவான். அலா முப்தலன் ஃபவஆஃபிஹி. அடுத்து அல்லாஹ் கேட்கிறான், உங்களில் யாராவது கஷ்டத்தில் இருக்கிறீர்களா, சிரமத்தில் இருக்கிறீர்களா? நிறைய கஷ்டத்தை எல்லாத்தையும் ஷேர் பண்ண முடியாது. இங்க இருக்கக்கூடிய 30 பேருக்கு 30 வகையான சிரமங்கள் இருக்கும். நாம நினைப்போம் நம்மளை போல உலகத்துல யாருமே கஷ்டப்படலப்பா, சே என்ன வாழ்க்கை இது, எவ்வளவு சிரமம், எவ்வளவு ஒரு மனுஷன் எவ்வளவுதான் தாங்குறது. ஒரு பக்கம் குடும்பம், ஒரு பக்கம் வேலை, ஒரு பக்கம் கடன், ஒரு பக்கம் சமூகம், நாம் என்ன செய்யறது, நம்மளை மாதிரி யாருமே கஷ்டப்படல என்று நாம் சொல்லுவோம், நினைப்போம். ஆனால் ஒவ்வொரு நபரிடமும் பக்கத்துல உட்கார்ந்து கேட்டாதான் அவரவருக்கு என்ன சிரமம் இருக்குன்னு தெரியும். ஒவ்வொருவருக்கும் அல்லாஹு தஆலா ஒரு விஷயத்தை, ஒரு செக்கு வச்சிருக்கிறான். அதை வைத்து அவர்களை தன் பக்கம் திருப்பிக் கொண்டே இருக்கிறான். எல்லாத்தையும் அல்லாஹ் கொடுத்துட்டான்னு வைங்களேன், மனிதன் அல்லாஹ்வை நினைக்கவே மாட்டான். அல்லாஹ் ஒவ்வொருவருக்கும் ஒரு கவலை, ஒரு சிரமம், ஒரு கஷ்டத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். எதற்கு கொடுத்தான் தெரியுமா? அந்த கஷ்டத்தோடு வாழ்வதற்கு அல்லாஹ் நமக்கு கஷ்டத்தை கொடுக்கவில்லை. இங்கதான் நம்ம யோசிக்கணும். சோதனை எதற்கு கொடுத்தான்? கஷ்டம் ஏன் வந்துச்சு? மன வருத்தம் ஏன் வந்தது? சில விஷயத்த கட்டின மனைவியிடம் கூட நம்மால் ஷேர் பண்ண முடியாது. பெற்ற பிள்ளைகளிடம் நாம் அந்த விஷயத்தை பகிர்ந்து கொள்ள முடியாது, முடியவே முடியாது. ஆறுயிர் நண்பராக இருப்பான், அவர்களிடம் கூட நம்மால் சொல்ல முடியாது. யாரிடம் சொல்வது? அல்லாஹ் சொல்கிறான், அடியானே உனக்கு அதை கொடுத்தது நீ என்னிடம் சொல்வதற்காகத்தான். யார் யார் முன்னாடியோ போய் நிற்பதற்கான அவசியம் உனக்கு என்ன வந்தது? நீ எப்பொழுது அல்லாஹ் என்று கூப்பிட்டாலும் அபதி என்று பதிலளிக்க நான் இருக்கும் பொழுது உனக்கு என்ன கவலை? இந்த சோதனை கொடுத்ததே நீ என்னிடம் கேட்டு, என்னிடம் சண்டை போட்டு, என்னிடம் முட்டி மோதி அந்த சோதனை நீ நீக்கிக் கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் நான் விட்டு விடுவேனா? இன்னொன்னு பக்கத்திலே வச்சிருப்பேன் லைனா. ஒரு பால் போனா பின்னாடி லைனா பால் வந்துகிட்டே இருக்கும். நீ என்னிடம் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். என்னுடைய நோக்கம் என்ன? நீ என்னை விட்டு மாறிவிடக் கூடாது. அதனால் ஒரு சில சோதனைகளை தருகிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறார். அந்த சோதனைக்குள்ளாக்கப்பட்டவர்கள் யாரெல்லாம் இருக்கிறார்களோ, கஷ்டத்தில் யாரெல்லாம் இருக்கிறார்களோ, சிரமத்தில் யாரெல்லாம் இருக்கிறார்களோ, சொல்ல முடியாத துயரத்தில் மனதில் போட்டு புதைத்துக் கொண்டு யாரெல்லாம் இருக்கிறார்களோ, வாருங்கள் வாருங்கள், அலா முப்தலன் ஃபவஆஃபிஹி. சோதனையில் இருக்கக்கூடியவர்களுக்கு நான் ஆறுதல் தருகிறேன். இன்னைக்கு எங்க பார்த்தாலும் ஹார்ட் அட்டாக், ஹார்ட் பிளாக், ஹார்ட் அட்டாக், ஹார்ட் பிளாக், ஆஞ்சியோபிளாஸ்ட், ஆஞ்சியோகிராம், ஓபன் சர்ஜரி, எங்க பார்த்தாலும் நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். சிறு குழந்தைக்கும் அது இருக்கிறது, பெரியவர்களுக்கும் வயோதிகர்களுக்கும் அது இருக்கிறது. ஏன்? எல்லாத்தையும் ஹார்ட்ல போட்டு புதைச்சு வச்சுட்டோமே.
எல்லாவற்றையும் மனதில் போட்டு நாம் சிந்தனை உள்ளே போட்டு இது இப்படி இருக்குமா, அது அப்படி இருக்குமா, இதனால் நடந்ததா, அதனால் நடந்ததா. அல்லாஹ் சொல்கிறான், அடியானே உனக்கு என்ன கவலை? அலைஸல்லாஹு பிகாஃபின் அப்தா, உன்னுடைய கஷ்டத்தை இவர்கிட்ட சொல்லலாமா, அவர்கிட்ட சொல்லலாமா, மனைவிட்ட சொல்லலாமா, மனைவிட்ட சொன்னா இப்படி நினைச்சுப்பாங்களோ, பிள்ளைகிட்ட சொன்னா அவன் தவறா நினைத்துக் கொள்வானோ என்று நீ ஏன் புலம்புகிறாய்? அல்லாஹ் உனக்கு போதுமானவனாக இல்லையா என்று அல்லாஹ் நம்மை பார்த்து கேட்கிறான். அலைஸல்லாஹு பிகாஃபின் அப்தா, அடியானே அடிமையாகிய உனக்கு அல்லாஹ்வாகிய நான் போதாதா என்று சொல்ல மாட்டியாத? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்வான், இன்னஹு அவ்வாப். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து கூட இந்த வார்த்தையை சொல்வான் என்று நினைக்கிறேன். அந்த வசனத்தை நான் மறக்கிறேன். நபிமார்கள் இப்ராஹிம் நபி, அய்யூப் நபி போன்றவர்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்தில் எல்லாவற்றையும் சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். அவ்வாப் என்று சொன்னால் சின்ன சின்ன விஷயத்தையும் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சில பேர் இருக்காங்க பாருங்க, எல்லாத்தையும் தன் மனைவியிடம் அப்டேட் பண்ணுவாங்க. நான் இப்பதான் சாப்பிட்டேன், இப்பதான் பாஸ் வந்தாரு, ஆமா மேனேஜரோட மீட்டிங் நடந்துச்சு, இப்ப அடுத்த மீட்டிங்க்கு போறேன். மனைவி எதுனாலும் 10 தடவை போன் போட்டு, இப்பதாங்க சாப்பிட்டேன், இப்பதான் ஸ்கூல்ல இருந்து பிள்ளைங்க வந்தாங்க, இப்பதான் நான் அவருக்கு ட்ரெஸ்ஸை மாத்தி விட்டேன், எல்லாவற்றையும் சொல்வார்கள். இது அன்பு எந்த அளவுக்கு அதிகமாக இருக்குதோ அதன் வெளிப்பாடாக இந்த பரிமாற்றங்கள் இருக்கும். அல்லாஹ் சொல்கிறான், என் நபிமார்களில் சிலர் எல்லாம் என்னிடம் எல்லாவற்றையும் சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். ஒரு விஷயத்தை விடாம என்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பாங்க. நாம் என்னைக்காவது அல்லாஹ் இடத்துல அப்படி பேசினோமா? இமாம் ஹஸரத் அவர்கள் 5 நேர தொழுகையில நம்மகிட்ட துவா செய்ய சொல்றாங்க, ஆமீன் சொல்லிட்டு போயிடுறோம். சுன்னத்தான தொழுகைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா கையை தூக்கி, யா அல்லாஹ் காசு வேணும், ஆஃபியத் வேணும், சிஹத் வேணும், சலாமத் வேணும், இதோட உனக்கு எனக்கு எந்த உறவு இல்லைன்னு போயிடும். அப்படி அல்ல. வெறும் இந்த 10-15 விஷயத்தை கொடுக்கறதுக்கான ரப்பு அவன் கிடையாது. நம்முடைய உடலில் உள்ள விஷயங்களை மட்டுமல்ல, யஅலமு ஹாயினத்தல் அயுன் வமா துஃபிஸ் சுதூர், நம் கண்களை பார்த்து அல்லாஹ் தஆலா நமக்கு என்ன பிரச்சனைன்னு அல்லாஹ் கண்டுபிடிச்சிருவான். சில மக்களை கண்டுபிடிக்கிறாங்களே நெருக்கமானவர்கள், என்னப்பா கண்ணை பார்த்தா ஒரு மாதிரி இருக்கு, ஏன் கலங்கின மாதிரி இருக்கு, ஏன் ஒரு மாதிரியா இருக்கு, ஏன் முகத்தை பார்த்தா வாடி போன மாதிரி இருக்கு, கேட்கிறோமா இல்லையா? அல்லாஹ் சொல்கிறான், உன் கண்கள் செய்யும் மோசடி எனக்கு தெரியும். அது மட்டுமல்ல, மற்றவனா கேள்வி கேட்பான், நாம சொன்னாதான் அவனுக்கு தெரியும். இல்லப்பா ஒண்ணும் இல்லை, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படின்னு அப்படி ஒரு மலுப்பலா போயிட்டோம்னா தெரிவதற்கான வாய்ப்பு இல்லை. அல்லாஹ் அப்படிப்பட்டவன் அல்ல. யஅலமு ஹாயினத்தல் அயுன் வமா துஃபிஸ் சுதூர், உங்கள் உள்ளத்தில் எது மறைந்திருக்கிறதோ அது எனக்கு தெரியும் அடியானே. நீ என்கிட்ட வந்து சொல்லு, உன் கஷ்டத்தை என்னிடம் சொல், உன் சிரமத்தை என்னிடம் சொல். அல்லாஹ் எனக்கு இப்படி ஒரு சிரமம் இருக்கிறப்ப நீ நீக்கிடு. உன் சந்தோஷத்தை என்னிடம் சொல். அல்லாஹ் இன்னைக்கு இப்படி ஒரு இடத்திற்கு போனேன், இப்படி ஒரு மகிழ்ச்சியான தருணம் நடந்தது ரப்பே, இது நீ கொடுத்த அருள் அல்லவா? அல்லாஹ் இப்படி ஒரு நிகழ்ச்சிக்கு போன, இப்படி ஒரு கேவலம் நடந்து விட்டது ரப்பே, நீ என்னை பாதுகாத்தடியா அல்லாஹ், என் மனதிற்கு ஆறுதலை கொடு. அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும். இன்னமா அஷ்கு பத்தி வ ஹுஸ்னி இலல்லாஹ் என்றார்கள் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். என் உள்ளத்தில் இருக்கக்கூடிய கவலைகளை, ரணங்களை, என்னுடைய கவலைக்குரிய எல்லா விஷயத்தையும் நாம் அல்லாஹ்விடத்தில் முறையிட்டுக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார்கள். அந்த பக்குவம் நமக்கு வர வேண்டும். அதை தரக்கூடியது இந்த புனித பராத்துடைய இரவு. அலா முப்தலன் ஃபஆஃபிஹி, உங்களில் யாரெல்லாம் கஷ்டத்தில், வறுமையில், சிரமத்தில், சோதனையில், பிரச்சனையில் இருக்கிறார்களோ வாருங்கள் என்னிடத்தில், நான் அதற்கு விடுதலை தருகிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த ஒரு அற்புதமான இரவு, இன்னும் ஒரு 4-5 மணி நேரங்கள் நமக்கு அல்லாஹ் தந்த மாபெரும் பொக்கிஷம் இது. உலகில் மட்டுமல்ல, மறுமை வரைக்கும் நமக்கு தேவையான எல்லாவற்றையும் நாம் அல்லாஹ்விடத்தில் பிடித்து உலுக்கி நம்பிக்கையோடு கேட்டால் அவன் தந்து விடுவதற்கான ஒரு வாய்ப்பு இந்த இரவு. இத்தோடு அல்லாஹ் நிறுத்தவில்லை. தயால குணம் மிக்கவன், கருணையே உருவானவன். இந்த 3 மட்டும் கேட்டுட்டு போகவில்லை. அலா கதா வ கதா, அலா கதா, அலா கதா, இன்னும் உனக்கு என்னென்ன இருக்கிறது, இன்னும் உனக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கிறது, எல்லாவற்றையும் என்னிடம் சொல்லடியானே. ஃபியூச்சர்ல ஒரு பிளான் இருக்கு, அது வந்தாலும் சரி வராட்டியும் சரி, அதனால நமக்கு எந்த பிரச்சனை இல்லை, அதையும் என்னிடம் சொல். கடந்த காலத்தில் இப்படி ஒரு எண்ணத்தோடு இருந்தேன், ஆனால் அது நடைபெறாமல் போயிடுச்சு, இனிமே நடக்க வாய்ப்பு இருக்கிறதா, அதையும் என்னிடம் சொல்.
எதையும் என்னிடம் சொல்லடியானே, எது கேட்டாலும் இன்னைக்கு தர்றேன்னு அல்லாஹ் நம்மை பார்த்து சொல்கிறார். எனவே நமக்கு என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ, என்னென்ன நம்முடைய நிறைவேறாத தேவைகள், நம்மை விட்டும் கடந்து விட்ட நம்முடைய ஆசைகள், இதெல்லாம் நமக்கு கிடைக்குமா என்று நாம் நினைக்கக்கூடிய விருப்பங்கள் அத்தனையும் இந்த இரவில் ரப்பிற்கு முன்னால் நாம் சமர்ப்பித்து விட வேண்டும். அல்லாஹ் நமக்கு நிச்சயமாக தருவான். அடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த புனிதமிக்க பராஅத்துடைய இரவை பற்றி சொல்லும் பொழுது, நபி அவர்கள் ஆயிஷா நாயகி அவர்களுடைய வீட்டிலே இருக்கிறார்கள். வீட்டிலிருந்து திடீரென்று காணவில்லை. ஃபகத்துன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி அவர்களை பார்த்தால் காணோம். நான் உடனே அவர்களை தேடி போகிறேன். என்னுடைய டர்ன் இன்னைக்கு என் வீட்டில் தான் தங்கணும். ஆனால் இன்னொரு மனைவி வீட்டிற்கு நபி அவர்கள் போய்விட்டார்களோ என்று நினைத்து நான் அங்கே போனேன். எந்த வீட்டிலேயும் இல்லை. எல்லா இடத்திலையும் மஸ்ஜித் நபவியில தேடியாச்சு, சஹாபாக்கள் இடத்தில் தேடியாச்சு, எந்த இடத்திலும் இல்லை. கடைசியாக பார்த்தால் எனது அருமை அன்பு கணவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜன்னத்துல் பகீயிலே இருக்கிறார்கள். ஜன்னத்துல் பகீயிலே இருந்து அவர்கள் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு தேடுகிறார்கள். அந்த கபர்வாசிகளுக்காக அவர்கள் துஆ செய்கிறார்கள். அந்த நேரத்திலே நான் போய் நின்றேன். ரொம்ப நேரம் நபி அவர்கள் சஜிதாவிலே இருந்தார்கள். அல்லாஹ்விடத்தில் துஆ செய்து கொண்டிருந்தார்கள். ஒரு வழியாக நபி அவர்கள் எழுந்து விட்ட பிறகு நபி அவர்கள் கேட்டார்கள், அகுந்தி தஹாஃபீன அன் யஹீஃபல்லாஹு வ ரசூலுஹு, அல்லாஹும் அவனது ரசூலும் உனக்கு மோசடி செய்து விடுவார்கள் என்று நீ பயந்து விட்டாயோ என்று கேட்டார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இங்கே ஆயிஷா நாயகி தேடி வந்தது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைத்தான். எங்க தன்னுடைய கணவர் காணவில்லை என்று வருகிறார்கள். ஆனால் நபி அவர்கள் ரிப்ளை கொடுக்கும்போது எப்படி கொடுக்கிறாங்க? அல்லாஹ்வும் ரசூலும் உனக்கு மோசடி செய்து விடுவார்கள் என்று பயப்படுகிறீர்களோ என்று தன்னுடைய மனைவியை பார்த்து கேட்டார்கள். இப்ப என்ன நாம் விளங்க வேண்டும்? அல்லாஹும் ரசூலும், அல்லாஹ் படைப்பாளனாக அல்லாஹுவாக இருக்கிறான், நபி அப்தாக நபியாக இருக்கிறார்கள். ஆனால் நபியினுடைய ஒவ்வொரு செயலும் அல்லாஹுடைய செயலாக அல்லாஹும் சொல்கிறான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்கிறார்கள். லா யும்கினு ஸனாஉ கமா கான ஹக்குஹு, நபி அவர்களை எப்படி புகழ வேண்டுமோ அப்படி நம்மால் புகழவே முடியாது. பாதஸ் குதா புஸ்ருக்துஹி கிஸ்ஸா முக்தஸர், ஆனால் ஒன்றே ஒன்று சொல்ல முடியும், அல்லாஹ்விற்கு பிறகு ஒரு உயர்ந்த காலிகாகிய அல்லாஹ், அதற்கு பிறகு மஹ்லூக்கிலே ஒரு நபர் உயர்ந்தவர் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அது நபியே நீங்கள் தான், இதை விட வேறு எதுவும் எங்களால் சொல்லிவிட முடியாது என்றார்களே. அந்த நபி அவர்கள் இந்த உம்மத்திற்காக வேண்டி அல்லாஹ் இறங்கி வருகிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த அடியார்களுக்காக இவ்வளவு கருணையோடு இறங்கி வருகிறான் என்றால், இவ்வளவு அல்லாஹ்விடத்தில் நெருக்கத்தோடு இருந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்புனித இரவிலே ரஹ்மத்துல் ஆலமீனாக அவர்கள் இருந்த பொழுதிலும், அல்லாஹ்வுடைய மிக நெருக்கம் பெற்றவர்களாக இருந்த பொழுதிலும், தன்னுடைய உம்மத்தினர்களுக்காக தன்னுடைய குலாம்களுக்காக இந்த இரவில் கபரிலே வந்து மன்னிப்பு தேடிக் கொண்டிருந்தார்கள். கபருடைய ஜியாரத், இன்றைய இரவில் நாம் கபராளிகளை சென்று ஜியாரத் செய்வது மிக உன்னதமான, நம்மை எல்லாம் எதிர்நோக்கி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய உறவுகள். எப்படி ஒரு பெருநாள் வந்து விட்டால் எல்லா பிள்ளைகளும் நம்ம போய் பெருநா காசு வாங்கணும், எல்லாரையும் நம்ம போய் பார்க்கணும், ஒவ்வொரு வீட்லையும் மாமா வருவார் மச்சான் வருவார் என்று எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. இந்த புனித இரவில் கூட ஒவ்வொரு பிள்ளைகளும், அரபுகள் ஹக்குல் லைலா என்று சொல்வார்கள், அதுக்கு தனி பாடல் எல்லாம் இருக்கிறது. அத்துனி ஹக்கில் லைலா, இந்த இரவினுடைய அந்த ஹக்கு, பெருநா காசு மாதிரி அவர்களுடைய ஒரு சிஸ்டம். பிள்ளைகள் எல்லாம், அரபனுடைய பிள்ளைகள், சின்ன சின்ன பிள்ளைங்கள்லாம் ஒரு அழகான ட்ரெஸ்ஸை போட்டுட்டு தங்களுடைய ரிலேஷன்ஸ் வீட்டிலாம் போய் ஹக்குல் லைலா, இந்த இரவினுடைய அந்த காசை கொடுங்கள்,
அன்பளிப்பை கொடுங்கள் என்று வாங்கி கொண்டு வருவார்கள். அப்படி நம்முடைய எதிர்பார்ப்பு எப்படி பெருநாளிலும் மற்ற நாட்களிலும் இருக்கிறதோ, இது போன்ற நல்ல இரவுகளில் கபர் வாசிகள் நம்மை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய அண்ணன், என்னுடைய தம்பி, என்னுடைய மகன், என்னுடைய பேரன், என்னுடைய இன்னென்ன நண்பர்கள், நபர்கள், என்னுடைய மொஹல்லா மக்கள் எனக்காக நன்மைகளை கொண்டு வர மாட்டார்களா, எனக்கு ஏதாவது சில நன்மைகளை செய்து விட மாட்டார்களா என்று அவர்கள் பிரியப்படுகிறார்கள். நமக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை வழிகாட்டி இருக்கிறார்கள். எனவே நாம் கபரை ஜியாரத் செய்ய வேண்டும். கபர் ஜியாரத், அதிலும் வலிமார்களை முடிந்தால் நாம் இது போன்ற நல்ல இரவுகளில் ஜியாரத் செய்ய வேண்டும். நபி அவர்கள் ஜியாரத் செய்ததனால்தான் இன்று நாம் மன்னரைகளை சென்று பார்க்கிறோம். மன்னரைகளை சென்று பார்ப்பதாக இருந்தால் பொது கபரஸ்தானுக்கு மட்டும்தானே போக வேண்டும். நீங்கள் என் அவுலியாக்களை போய் பார்க்கிறீர்கள். இப்படி ஒரு கேள்வி. மன்னரைக்கு போறது எதுக்கு நபி சொன்னாங்க தெரியுமா? ஃபைன்னஹா துஸக்கிருல் ஆখিরা, அது உங்களுக்கு மறுமையை நினைவுபடுத்தும். அக்ஸிரு ஸிக்ர ஹாதிமில் லஸ்ஸாத் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உங்களுடைய இன்பங்களை எல்லாம் துண்டு துண்டாக்கி விடக்கூடிய அந்த மௌத்தை நீங்கள் நினைத்து பாருங்கள்னு சொன்னாங்க. அப்போ ஒரு பயம் ஏற்படுவதற்காகத்தான் நாம் மன்னரைக்கு போகணும். மன்னரைக்கு போனால் அப்படியே இருட்டா இருக்கும், அப்படியே வெறும் மண்ணா இருக்கும். அதை பார்க்கும் பொழுதே ஒரு நடுக்கம் வர வேண்டும், ஒரு திடுக்கம் வர வேண்டும். அதற்கு தானே கபருக்கு போகணும். நீங்க ஏன் அவுலியாக்களுடைய தர்பாருக்கு போறீங்க? அங்க பார்த்தா ஜெகஜோதியான லைட்ஸ் என்ன, அதற்கு மேலே போடப்பட்டிருக்கக்கூடிய விரிப்புகள் என்ன, அங்கே கொட்டப்பட்டிருக்கக்கூடிய பூக்கள் என்ன, அங்கே போடப்பட்டிருக்கக்கூடிய மார்பிள்ஸ் என்ன, அங்கே இருக்கக்கூடிய அற்புதமான வாசனைகள் என்ன, என்னங்க இதுவா ஜியாரத் என்று சிலர் அறியாமையில் பேசுகிறார்கள். ரெண்டுமே ஜியாரத்து தான். ஆனால் எந்த ஜியாரத் உயர்வானது? சாதாரண நபர்களை போய் நாம் பார்க்கிறோம், அவர்களுடைய கபர்ஸ்தானை பொது கபர்ஸ்தான்ல போய் ஜியாரத் செய்யறோம். நமக்கு என்ன வருகிறது? பயம் ஏற்படுகிறது. இவ்வளவு நாள் அல்லாஹ்வுக்கு பாவம் செஞ்சிட்டோமே, நாமளும் இங்கே தானே போய் சேரணும். நம்முடைய கபருக்கு நாம் என்ன சேர்த்து வைத்தோம்? நம்முடைய கபரும் இப்படி இருளாக இருந்தால் என்ன செய்வது? நம்முடைய கபரில் நம்மை நெருக்கும் பொழுது என்ன செய்வது என்ற ஒரு பயம் நம்மில் ஏற்படுகிறது. இறைவனுடைய பயத்தோடு நாம் அமல் செய்கிறோம். இறைவன் மீதுண்டான அந்த கபரின் மீதுண்டான பயத்தோடு நாம் இறைவனுக்கு பக்கம் நாம் திரும்புகிறோம். இது அல் ஈமானு பைனல் ஹவுஃப். பாதி ஹதீஸ் தான் இதில் நிறைவேறி இருக்கிறது. ஒரு முஃமினுக்கு ஈமான் பயத்திலும் இருக்க வேண்டும். பயத்திலிருந்து ஆரம்பித்து வர் ரஜா என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது அப்படியே ஆதரவின் பக்கம் போய் சேர்ந்து விட வேண்டும். இறைவன் மீது பயத்தோடு ஆரம்பிக்கக்கூடிய அந்த ஈமானிய பயணம் இறைவனுடைய காதலில் போய் முடிய வேண்டும். பயத்தோடு ஆரம்பிப்பது பொது கபரஸ்தானில் போய் பார்ப்பதனால் நமக்கு ஏற்படக்கூடிய சிந்தனை என்றால், இறைவன் மீது காதல் ஏற்படுவது வலிமார்களுடைய தர்பாரை பார்ப்பதனால். ஏன்னு சொன்னா, இந்த இருட்டை பார்க்கும் பொழுது பயம் ஏற்படுகிறது. அப்ப அல்லாவை இந்த கபருக்காக வேண்டி வணங்குவதை போல் ஆகிவிடும். இந்த கபருடைய வாழ்க்கையில் அல்லாஹ் நம்மளை ஏதாவது பண்ணிட்டா என்ன பண்றது? அந்த பயத்தில் போய் நாம் வணங்குவோம். நல்லடியார்கள் அவர்கள் யார்? அவுலியா அல்லாஹ்கள். அவுலியா என்று சொன்னால் என்ன? அல்லாஹ்வுடைய நேசர்கள். வாழ்ந்த காலத்தில் அவர்கள் அல்லாஹ்வை பயந்து இபாதத் செய்யவில்லை, நேசித்து இபாதத் செய்தார்கள். வாழும் காலத்தில் இது போன்ற நரகத்தில் போட்டு விடுவானோ, நம்மை கபரில் போட்டு நெருக்கி விடுவானோ என்று பனிஷ்மெண்டை நினைத்து, அவர்கள் அஸாபை நினைத்து அல்லாஹ்வை வணங்கவில்லை, அல்லாஹ்வின் மீது காதலோடு வணங்கினார்கள். அதற்கு அல்லாஹ் தரக்கூடிய பரிசு என்ன? அவர்களை போய் ஜியாரத் செய்யும் பொழுது நமக்கு தெரிகிறது. அல்லாஹ்வை நேசித்து அவனை வணங்கியதனால் வெளிரங்கமே இவ்வளவு வெளிச்சமாக இருந்தால் உள்ரங்கம் எவ்வளவு வெளிச்சமாக இருக்கும்? அல்லாஹ்வை நேசித்து அவர்கள் வணங்கியதனால் வெளியிலே இவ்வளவு மனமாக இருந்தால் உள்ளே எப்படிப்பட்ட சுவர்க்கத்து மனம் வீசும்? அல்லாஹ்வை நேசித்து அவர்கள் வணங்கியதன் காரணத்தினால் வெளிரங்கத்தில் இவ்வளவு அலங்காரங்களும் பூக்களும் அற்புதமான விரிப்புகளும் இருந்தால் லிபாசும் ஃபீஹா ஹரீர் என்று அல்லாஹ் சொல்கிறானே, நாளை சோனபதியிலே நல்லடியார்களுடைய சொர்க்கவாதிகளுடைய அந்த ஆடை என்பது பட்டு ஆடையாக இருக்கும் என்று சொல்கிறானே. இங்க பட்டு மாறி துணி விரிக்கப்படுவதை பார்த்தவுடன் நமக்கு அந்த பட்டாடைகள் ஞாபகம் வரும்.
இங்க இருக்கக்கூடிய அற்புதமான அவர்களுடைய மன்னரனுடைய அமைப்பை பார்க்கும் பொழுது இதுவே இவ்வளவு அழகாக இருந்தால் நாளை சுவனபதியில் இந்த நல்லோர்களுக்கு தரக்கூடிய வாழ்க்கை எவ்வளவு உயர்வாக இருக்கும் என்ற சிந்தனை ஏற்படும். எனவே பொது கபரஸ்தானுக்கு நாம் போய் ஜியாரத் செய்ய வேண்டும். அங்கே இறைவனின் பயம் ஏற்படுகிறது என்று சொன்னால் அவுலியாக்களை போய் நாம் ஜியாரத் செய்யும் பொழுது இறைவனுடைய வழியாக நாமளும் மாற வேண்டும் என்ற ஆசை ஏற்படுகிறது. நம்முடைய மன்னரையும் இப்படி ஜொலிக்க வேண்டும் என்று நம்முடைய ஆசை ஏற்படுகிறது. அதனால் பொது கபரஸ்தானுடைய ஜியாரத்திலும் நாம் இருக்க வேண்டும். நல்லடியார்களுடைய கபரை போய் ஜியாரத் செய்கிறப்பே எங்கள் மன்னரை வாழ்க்கையும் இப்படி ஆக்கிவிடும். இங்கே உள்ள இருக்கக்கூடிய மகான்கள் எந்த வாழ்க்கையை வெளியே வாழ்ந்ததினால் இப்பொழுது நீடூழி வாழக்கூடிய இந்த மன்னரை வாழ்க்கையில் இவ்வளவு ஜெகஜோதியாக இருக்கிறார்களோ அதே போல் இந்த உலகத்தில் எங்களை வாழச் செய்துவிடு என்று அல்லாஹ்விடத்தில் கெஞ்சுவதற்காகத்தான் நல்லடியார்கள் மகான்களுடைய கபருக்கு நாம் செல்ல வேண்டும். எனவே கபருடைய ஜியாரத். அதே போல் இரவில் நல் அமல்கள் நற்காரியங்கள் செய்ய வேண்டும். நாம் சூமு நஹாரஹா, பகலிலே நீங்கள் நோன்போயுங்கள் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே நாம் இந்த பகலில் நோன்புகளை நோக்க வேண்டும். வெள்ளிக்கிழமை இரவாக இருந்தாலும் வெள்ளிக்கிழமை மற்ற நாட்களில் தனியாக திடீர்னு ஒருத்தர் நோன்பு வைக்கிறார், அப்படி நோன்பு வைக்க கூடாது. ஆஷுராவுடைய ஒரு நோன்பு சுன்னத்தான நோன்பு, அது வெள்ளிக்கிழமை வருகிறது. வெள்ளிக்கிழமைக்காக நாம் நோன்பு வைக்கவில்லை, ஆஷுராவுடைய சுன்னத்தை வைக்கிறேன் தான் நியத் வச்சு வைக்கிறோம். அரஃபாவுடைய நோன்பு வருகிறது, சுன்னத்தான நோன்பு. வெள்ளிக்கிழமை அந்த நோன்பு வந்துடுச்சு, என்ன செய்யணும்? வெள்ளிக்கிழமையாச்சு வைக்க கூடாதோ? அப்படி அல்ல, அரஃபாவுடைய நோன்பை நான் நிறைவேற்றுகிறேன் என்று நினைத்து நாம் வைக்க வேண்டும். அதே போலத்தான் இந்த பராத்துடைய இரவு நான் பராத்துடைய நோன்பை வைக்கிறேன் என்ற நியத்தோடு நாம் வைக்க வேண்டும். எனவே அல்லாஹ் அதை கபூல் செய்கிறான். இன்னும் இந்த இரவில் தான் யாரெல்லாம் அடுத்த வருடம் வரை உலகத்தில் உயிரோடு இருப்பார்கள், யாருக்கெல்லாம் அடுத்த வருடம் வரை என்னென்ன ரிசுக்குகள் இருக்கும், எத்தனை மூச்சு விடுவோம், எத்தனை பேச்சுக்கள் பேசுவோம், எத்தனை பருக்கை உணவுகள் நம் உள்ளே போகும், எத்தனை மிடர் சொட்டு தண்ணீர் நமக்கு நம்முடைய உடலில் போக போகிறது, எத்தனை பைசா நம்ம கையில வரப்போகுது, எத்தனை முறை நாம் வீட்டுக்கு போவோம், எத்தனை முறை வெளியே போவோம், எத்தனை முறை நம்முடைய கழிவுகளை வெளியேற்றுவோம், எல்லாவற்றையும் அல்லாஹ் தஆலா இந்த ஒரு இரவில் நிர்ணயிக்கிறான். ஒரு பட்ஜெட் போடக்கூடிய ஒரு இரவாக அல்லாஹ் தஆலா இதை ஆக்கியிருக்கிறார். ஃபைனான்ஸ் மினிஸ்டர் பட்ஜெட் போடுறாருன்னு சொன்னா அந்த ரெட் கலர்ல ஒரு ஃபைலை தூக்கிட்டு வந்தா எல்லா பணக்காரனுடைய அந்த சிந்தனையும் இந்த பட்ஜெட்ல தான் இருக்கும். என்ன ஆக போகுது, நம்ம பிசினஸ்ல ஏதாவது கை வச்சிட போறாங்களா, எங்க டாக்ஸை இன்க்ரீஸ் பண்ண போறான், எதுல டாக்ஸை கம்மி பண்ண போறான், ஜிஎஸ்டி எதுல போறான், சிஎஸ்டி எதுல குறைக்க போறான், இந்த சிந்தனையோடு அந்த பட்ஜெட் முடிகிற வரைக்கும் இருப்பாங்க. அல்லாஹ் சொல்கிறான், அடியானை இன்றைய இரவு உங்களுடைய பட்ஜெட்களை ஃபீஹா யுஃப்ரகு குல்லு அம்ரின் ஹகீம், உங்களுடைய எல்லா விதிவசங்களும் இன்று பிரித்து நிர்ணயிக்கப்படக்கூடிய இரவு. இந்த இரவில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? எதுவும் செய்ய வேண்டாம். உங்களுக்கு என்னென்ன கொடுக்க வேண்டுமோ அதை நான் சரியாக கொடுக்கிறேன், நீ அடிமையாக இருந்து அதை கேட்டு வாங்கிக் கொள் என்று அல்லாஹ் சொல்கிறான். நம்முடைய வேலை அல்லாஹ்விடத்தில் கேட்பது, கேட்டு வாங்குவது. உலகத்துல போடுற பட்ஜெட்ல நாம கேட்கிற ஒண்ணுமே நடக்காது. தமிழ்நாட்டு முதலமைச்சரே கேட்டாலும் நடக்காது, நிதி அமைச்சரே எத்தனை முறை போய் நின்றாலும் நடக்காது. இங்க அல்லாஹ்வுடைய அரசாங்கத்தில் அப்படி அல்ல. ஒரு சாதாரண ஒரு அடிமை போய் அல்லாஹ்விடத்தில் கேட்டாலும் அடியான் தனக்கு நெருக்கமானவர்களுக்கு கொடுப்பதை போல் அல்லாஹ் கொடுக்க காத்து கொண்டிருக்கிறான். ஒரு சின்ன குழந்தை போய் அல்லாஹ் என்கிட்ட இதெல்லாம் இல்ல எனக்கு நீ கொடு என்று சொன்னாலும் அல்லாஹ் தர காத்து கொண்டிருக்கிறான். எனவே நாம் உலகத்திற்கு தேவையானதை மட்டும் இந்த நாளில் கேட்கக்கூடாது, உலக தேவைகளையும் கேட்க வேண்டும். அதைவிட அதிகமாக மறுமைக்கான தேவைகளில் நமக்கு என்னென்ன இருக்கிறதோ எல்லாவற்றையும் நாம் அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும். அல்லாஹ்வுடைய முஹப்பத்தை கேட்க வேண்டும், அல்லாஹ்வையே நாம் கேட்டு வாங்கிக் கொள்ள வேண்டும். யா அல்லாஹ், இந்த இரவில் நீ எதை கேட்டாலும் தருவாய் அல்லவா, எதை கேட்டாலும் இந்த இரவில் நீ கொடுப்பாய் அல்லவா, ஃபஜர் வரை நீ எதை கேட்டாலும் கொடுக்குறேன்னு சொல்றல்ல, நீ எங்களோடு வந்து விடுறப்பே, உன்னுடைய முஹப்பத் எங்கள் உள்ளத்தில் வந்து விட வேண்டும், உன்னுடைய இஷ்க் எங்களிடத்தில் வந்து விட வேண்டும். நாங்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் உன்னிடம் கேட்டு வாங்கிக் கொள்ள வேண்டும். உன்னுடைய ஹபீபுடைய முஹப்பத் என்னிடம் வந்து விட வேண்டும். இந்த உலகத்தில் காசு பணம் எதை கேட்டாலும், பிரபலமான ஒரு கதை ஒன்று சொல்வார்கள்.
நேரம் குறைவாக இருக்கிறதுனால ஷார்ட்டா சொல்றேன். ஒரு அடிமை பெண்ணை அரசர் அதிகமாக நேசித்தார். ஷாஜஹான்னு சொல்லுவாங்க, ஷாஜஹான் மன்னர், வேறு வேறு மன்னர்களுடைய பெயரை சொல்வார்கள். ஏன் இப்படி அவர் பைத்தியமா ஒரு ஒரு அடிமையை போய் நேசிக்கிறாரு, என்ன காரணம் என்று மந்திரிகளுக்கு ஒரே பொறாமை. அரசர் ஒரு நாளை ஏற்பாடு செய்தார். தன்னுடைய மொத்த அரசாங்கத்துடைய ஹசானாவை கொண்டு வந்து கொட்டினார். எல்லா மக்களுக்கும் அறிவித்து விடுங்கள், யாருக்கு என்ன தேவையோ இன்னைக்கு எதை வேண்டுமானாலும் எடுத்துக்கொண்டு போகலாம், நோ ரெஸ்ட்ரிக்ஷன். மக்கள் எல்லாம் வருகிறார்கள், இதை எடுத்துக்கிட்டாங்க, ஒருத்தர் அதை எடுக்கிறார், ஒருத்தர் இதை எடுக்கிறார், ஒருத்தர் இதை எடுக்கிறார். சாயந்தரம் வரை வைரம், வைடூரியம், பொண்ணு, மரகதம், மாணிக்கம் எதையும் எடுத்துக்கொள்ளலாம். இந்த அடிமை பெண் மட்டும் ஒரு ஓரமாக நின்று கொண்டிருக்கிறார். மந்திரிகள்லாம் பார்த்தாங்க, முட்டாளான பெண்ணா இருப்பா போல இருக்கு. எல்லாம் பெரும் பெரும் கோடீஸ்வரன் கூட அரசனுடைய கஜானா திறந்திருக்குன்னா வந்து அள்ளிட்டு, பிச்சைக்கார மாதிரி அள்ளிட்டு போறான். இந்த அடிமை பெண் என்னன்னு பார்த்தா ஓரமா நின்றுகிட்டு இருக்குது. இது இந்த மாதிரியான ஒரு அப்பாவியை போய் அரசர் நேசிக்கிறாரு என்று ஒரு ஏளனத்தோடு எடுத்துக்கொண்டு போனார்கள். சாயந்தரம் அரசர் அறிவித்த நேரம் முடிய போகிறது. அரசர் பார்த்து கேட்கிறார், என்னம்மா நீ எதுவுமே எடுக்கலையா? இல்ல அரசரே, எடுக்க போறேன், இனிமேதான் எனக்கு வேண்டிய பொருளை நான் இனிமேதான் எடுக்க போகிறேன். டைம் முடிய போகுது, அவ்வளவுதான். சாயந்தரம் 5 மணியோட க்ளோஸ், ஆஃபர், டிஸ்கவுண்ட்லாம் முடிய போகுது. அப்போ அரசர்கிட்ட கேட்டுச்சான், அரசரே, இங்கே எதை கேட்டாலும் இந்த சபையில் இருப்பதை நீங்கள் தருவீர்களா? இந்த சபையில் நான் எதை கேட்டாலும் நீங்க தருவீங்களா? அரசர்கள் சொன்னால் சொன்னதான். இன்னைக்குண்டான மோடி மஸ்தான் வேலையெல்லாம் காட்டக்கூடியவர்கள் எல்லாம் அன்றைய அரசர்கள். சொல்றது ஒண்ணு, செய்யறது ஒண்ணு, அப்படி அல்ல. எப்பேற்பட்ட கொடுங்கோல் அரசராக இருந்தாலும் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதில் அவர்கள் எல்லாம் ஆண் மகன்கள். சொன்னா சொன்னதுதான். இந்த சபையிலே நீ எதை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம். அந்த பெண் நேராக வந்து அரசரை தொட்டுவிட்டது. அரசரே, எனக்கு இந்த சபையில் இருக்கக்கூடிய பொருட்கள் வேண்டாம், இந்த சபைக்கு தலைமை தாங்கும் நீங்கள் தான் வேண்டும். நீங்களும் சபையில் உள்ளவர் தானே, ஏன் உனக்கு மட்டும் எப்படி இந்த சிந்தனை வந்தது கேட்டார் அரசர். அந்த பெண் சொன்னது, ஒவ்வொருத்தரும் எல்லாத்தையும் எடுத்துட்டு போறாங்க, ஆனா எடுத்துட்டு போன பிறகு பாக்குறாங்க, சே நான் இதை எடுத்துட்டேன், நீ எந்த விட உன்னுடைய பொருள் அழகா இருக்கே, நான் எடுத்த வைரம் 10 கிலோ இருக்கு, நீ எடுத்தது 15 கிலோவா, எங்க இருந்துச்சு தெரியல, நானும் சுத்தி சுத்தி பார்த்தேன். இப்படி ஒவ்வொருவரும் தான் மிகப்பெரிய பொருளாக கருதி எடுத்ததை கொண்டு வந்துட்டு அடுத்தவங்களோட டிஸ்கஸ் பண்ண அது சின்னதா போயிடுச்சு. அப்ப நான் பார்த்தேன், நீங்க எதை எடுத்தாலும் அது குறைவுதான், ஆனால் இவ்வளவையுடைய ஹசானாவை வைத்திருக்கிறீர்களே, உங்களை வைத்துக் கொண்டால் எனக்கு எந்த குறைவும் இல்லை, அதனால் நான் உங்களை தொட்டேன் என்றது. மந்திரிகளை பார்த்தால், கோட்டை விட்டுட்டீங்களே மந்திரிகளே, எதை பெண்ணை அப்பாவி என்று நினைத்தீர்களோ அந்த பெண் உங்களுக்கு அரசியா மாறிடுச்சு விட்டீங்களா? இப்ப எனக்கு நீங்க ஜி ஹுசூர் போடுற மாதிரி அந்த பெண்ணுக்கும் சேர்த்து போட வேண்டும். அல்லாஹ்வை நாம் அப்படி பிடிக்க வேண்டும். இந்த உலகத்தில் இந்த இரவில் நாம் எதை கேட்டாலும் அது குறைவுதான், எல்லாவற்றையும் கேட்போம். கடைசியில் ரப்பே நீ எங்களோடு வந்து விடியா அல்லாஹ், தும் மேரி ஆங்க் சே ஆவோ तुम मेरे दिल में रहो फिर न जाना कभी आका मेरे आने वाले. या अल्लाह, என் கண்களில் நீ குடி வந்து விடு, எங்கள் உள்ளத்தில் உன் முஹப்பத்தை நிரப்பி விடு, மறுபடியும் எங்களுடைய சிந்தனை விட்டு நீ போய்விடாது என்று மகான்கள் கேட்டார்கள். அந்த துஆவை நாம் அல்லாஹ்விடத்தில் கேட்டு பெறுவோம். எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் நம்முடைய ஈருலக வாழ்க்கையை வெற்றியானதாக ஆக்குவானாக. அவனுடைய சிந்தனையில், அவனுடைய முஹப்பத்தில் பெருமானார் ஆஷிகீன்களுடைய இஷ்க், காதலில் திளைத்து வாழக்கூடியவர்களாக அல்லாஹ் ஆக்குவானாக. இம்மையிலும் மறுமையிலும் நல்லடியார்கள், நாதாக்கள், மகான்களோடு வாழச் செய்து நாளை சோனபரியிலும் அந்த நல்ல மகான்களோடு அல்லாஹ் நம்மை சேர்த்தல் புரிவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.